26 நாளா நேர்மையான கல்வி முறைக்காகவும் மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இவ்வளோ நாளாக சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் இல்லையா, அதை இன்னைக்கு 24ஆம் தேதி நள்ளிரவோட அந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காரு. நேற்று நைட்டு 11:30 மணி அளவுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போறாரு, ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசி ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்றாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் பேப்பர் லீக் ஆனதுக்கு காரணமாக இருந்தக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் முறை மூலயமா நாங்கள் தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாரு. நேற்று நைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்ட காலத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. திடீர் திருப்பமாக இருந்தால் கூட இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலை. இன்னமும் அடிதடி ப்ரொட்டஸ்ட்னு எல்லாமே டெல்லியில் போயிட்டு தான் இருக்கு. அதை விட முக்கியமா இன்டர்நெட் டெல்லி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே அதுதான் டெல்லியோட ஒரு ஹார்ட் ஆஃப் மெட்ரோ, அந்த ஸ்டேஷனுமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா கடையெடுப்பு. ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை, அதுக்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி 4 லட்சம் பேத்துக்கு மேலே இளைஞர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. இந்த இன்டர்நெட்டு இன்னும் போக்குவரத்து வசதி எல்லாமே அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் பல பேர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடாக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கவங்க எல்லாமே ஃபுட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த ஸ்விக்கி சொமேட்டோவையும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் டொனேஷன்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் எந்தெந்த முறையெல்லாம் பயன்படுத்தி இந்த போராட்டத்தை தடுக்க முடியும் அது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன ட்வீட் போட்டாரு, என்ன வீடியோவில் பேசினாரு, சோனம் வாங்சுக் அவர்கள் எதனால் இந்த போராட்டத்தை கைவிட்டாரு, இது எல்லாத்த பற்றியும் அடுத்து வரப்போற 10 நிமிஷத்தில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 2080 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. இந்த போராட்டத்தில் எல்லாத்தோட மனசையும் ரொம்ப உழுக்கின ஒரு விஷயம் என்னன்னா, சோனம் வாங்சுக் அவர்கள் இவ்வளோ நாளாக உண்ணாவிரதத்தில் இருக்காரு அப்படின்றதான். அவர் நமக்கே தெரியுது, பார்த்தா ரொம்ப இழைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட இந்த போராட்டம் இருக்குல்ல, உண்ணாவிரத போராட்டம் ஒரு வழியாக ஜூலை 24 இன்னைக்கு, அதாவது டே ஸ்டார்ட்ல நைட் ஒரு 12:30 மணி அளவில் முடிவுக்கு வந்துருச்சு. குருகிராமில் உள்ள மேதாத்தா ஹாஸ்பிட்டலில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகிய அமைச்சர்கள் முன்னிலையில் சோனம் வாங்சுக் அவர்கள் அவங்க கண்ணு முன்னாடியே வெஜிடபிள் சூப் சாப்பிட்டு அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு. ஏன் அவர் திடீர்னு இந்த ஸ்ட்ரைக்கை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, 65 எம்பிக்கள் ஒன்னா கையெழுத்து போட்ட ஒரு கடிதத்தை JP நட்டா மத்திய அமைச்சர் அவர்கள் கீதாஞ்சலி மேத்தா சோனம் வாங்சுக் அவர்களுடைய மனைவி அவங்க கிட்டையும் சோனம் வாங்சுக் அவர்கள்கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. இதை வாங்கிக்கிட்டவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற, இந்த போராட்டம் இன்னும் ஒரு சிவியர் கண்டிஷனில் போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாரு. இந்திய கவர்மெண்ட் சோனம் வாங்சுக் அவர்கள் கிட்ட 3 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. முதல் வாக்குறுதி என்னன்னா, விவாதிப்போம். எங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல இந்த நீட் விவகார பேப்பர் லீக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சனையை பத்தி நாங்க விவாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு நாளா எந்த ஒரு கருத்தும் சொல்லாம இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல கூட இதுக்காக தான் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு 5வது நாளா இன்னைக்கு கூட அமைச்சரவை தள்ளி வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. எதனாலனா இந்த நீட் தேர்வு விவகாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சொல்லியிருந்தாரு மோடி அவர்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு போராட்டமும் இன்னமும் அதனால தான் போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டும் அதனால தான் 5வது நாளாக இன்னைக்கும் செயல்படல. ஸோ ஓகே, 2வது கோரிக்கை என்னன்னா, இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யாருக்குன்னா, இந்த நீட் தேர்வில் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ வழங்குறாங்கன்னு தெரியல, பட் நாங்கள் இழப்பீடு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. 3வது என்னன்னா, இந்த மாதிரி அமைதியான முறையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேலே எந்த ஒரு வழக்குமே பதியக்கூடாதுன்னு அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஓகே, நாங்கள் சம்மதம் தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த 3த்துக்குமே நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம், ப்ராமிஸே கொடுத்துருக்காங்க, வாக்குறுதி வந்திருக்காங்க. விவாதம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். 2வது இழப்பீடு தரோம்னு சொல்லியிருக்காங்க. 3வது ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் எந்த கேஸும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சோனம் வாங்சுக் அவர்கள் ஓகேன்றனால தான் நேற்று அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை முடிச்சிருக்காரு. அடுத்து சோனம் வாங்சுக் அவர்களுடைய இந்த 26 நாள் போராட்டம் முடிவடைந்த நிலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் போடுறாரு, வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து அவருடைய உடல் எடையை திருப்பி மீண்டும் பெற்று பழையபடி நலமுடன் வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நீட் 2026 பேப்பர் லீக் விவகாரத்தில் 1 லட்சம் மாணவர்களுக்கு மேலே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மனவேதனை அடிச்சிருக்கோம் இந்த விஷயம். ஸோ அதனால் நாங்கள் இளைஞர்களுடைய தான் எப்பயுமே நிற்போம். இந்த விஷயத்தில் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ ஃபாஸ்ட் ட்ராக் குற்றவியல் மூலயமா நாங்கள் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. 22 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்துலையும் பாழாயிடக்கூடாது, ஒரு ஆண்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. மேலும் மறுபடியும் இதே மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா 10 லட்ச ரூபா அபதாரம், 10 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரச்சனை இதோட முடியல. எல்லாத்தோட கோரிக்கை என்னன்னா, 3 கோரிக்கை வச்சுருந்தாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும்ன்றது. 2வது கோரிக்கை இழப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஓகேன்ட்டாங்க. 3வது கோரிக்கை என்னன்னா, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இனிமேல் கல்வி வந்து தரமான முறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுங்கன்றதுக்காக தான் இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த மொத்த போராட்டமே நடந்துகிட்ருக்கு. அதில் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இழப்பீடு வழங்குறோம் நாங்கள், ஓகே அது ஓகே எப்படியோ ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசுங்க, நீட் விவகாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், நீட்டேவே ஸ்டாப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதுக்கு வந்து எல்லா எம்பிக்களும் சப்போர்ட் பண்ணி மெஜாரிட்டி காமிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதாவது நீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். சரி, அதெல்லாம் இருந்தாலுமே இவங்க கேட்ட இந்த 3 கோரிக்கைகளில் இழப்பீடு தரேன்ட்டாங்க. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் இவர் இருக்கார்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த போராட்டம் கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது. சோனம் வாங்சுக் அவர்கள் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாருல்ல, நேற்று நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், 12 மணியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து அவர் இந்த ஃபுல்லாக அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த நியூஸ் இவர் சோனம் வாங்சுக் வந்து தன்னுடைய உண்ணாவிரத்தை முடிச்சிட்டாருன்ற நியூஸு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேரல. ஏன் அப்படின்னா அங்கே இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே எப்படின்னா அங்கேருந்து அப்படியே வாய் வழியாக ஒருத்தர் ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட நியூஸ் வர்றக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடர் இருக்கார்ல அபிஜித் தீப்கே, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோனம் வாங்சுக் அவர்கள் மறுபடியும் நலமுடன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஆதரவு தெரிவித்தார், அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு, இருந்தாலும் எங்களுடைய முக்கிய நோக்கம் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் இதே மாதிரி தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு ஆதரவாகவே எக்கச்சக்கமான இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியை சேர்ந்த நிறைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, இன்னமும் டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டே தான் இருக்குது. என்னதான் சோனம் வாங்சுக் அவர்களுடைய போராட்டத்தை நிறைவு பண்ணியிருந்தாலுமே மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்கக்கூடியது என்னன்னா, எங்களுக்கு இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், அது வரைக்கும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை கலைக்க மாட்டோம், நாங்கள் இங்கேயே தான் அமைதியான முறையில் போராட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு நடுவில் மறுபடியும் தடியடிலாம் போயிருக்கு. அதில் வந்து இந்த பேலட் கன்னுன்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா குண்டு இருக்கும் அதில், பட் வந்து உள்ளே போகாது, ஆனால் ஸ்கின்னை வந்து ரொம்ப பலமாக டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி குண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க, இது வந்து இந்திய அரசாங்கம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதெல்லாமே தெரிவிச்சுட்டு இருக்காரு. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்போனா நாளைக்கு 25ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, இந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிறத பற்றி நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நாளைக்கு மத்தியானம் தான் தெரியும் இதோட முழு விவரம் என்ன நடக்க போகுது, அரசாங்கம் என்ன தெரிவிக்க. ஆல்ரெடி ஒரு 2-3 பேரை சஸ்பெண்ட்லாம் பண்ணி அதுக்கு வேற ஒரு ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க. பட் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் மட்டும்தான் பதவி விலகணும், எங்களுடைய நோக்கம் அதுக்கு தான், அது மட்டும்தான், அதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் மற்றவங்களை பதவி விலக்கி இருந்தாலும் எல்லாரோட கோரிக்கையும் எல்லாரோடைய நோக்கமும் என்னன்னா, இந்த மத்தியத்துறை கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், அது வரைக்கும் எங்களோட போராட்டத்தை முடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரே நேர்கோட்டான ஒரு போராட்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. 26 நாளாக சோனம் வாங்சுக் அவர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்த நீட் விவகாரத்தில் வினாத்தாள்கள்லாம் கசிந்த விவகாரத்தில் மாணவர்களுடைய கோபம் இன்னமும் தனியவே இல்லை. மோடி அவர்கள் புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இதில் சீட் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் இருக்கும், ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உறுதி எல்லாமே அனுப்பிச்சாலும் எல்லா மாணவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு நாளைக்கு மதியானம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு என்ன நடக்கும்? மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகுவாரா? அரசாங்கம் ஓகேன்னு சொல்லிடுவாங்களா? மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவாங்களா? இல்லை இன்னும் என்ன தான் நடக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம நாளைக்கு திருப்பி இந்த வீடியோ ரிவ்யூ ஃபிட் பண்ணி நீங்கள் சொன்ன நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எப்படியா இருந்தாலும் நமக்கு நாளைக்கு இதே டாபிக் பற்றி தான் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் போராட்டத்தை கைவிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நான் வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃபர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 2080 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தக்கனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.